வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்யலட்சுமி சீரியல் இன்னைக்கு எபிசோட்ல வரக்கூடிய சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். கோபி இனியாவுக்கு கால் பண்றாரு. என்னம்மா இவ்வளவு மிஸ்டு கால் கொடுத்துருக்குற, ஏதாவது பிரச்சனையா? நான் உடனே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்றாரு. டாடி ஒரு நிமிஷம், நான் சொல்றது கேளுங்க, பாட்டி கிடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இனியா. பாட்டி நல்லா இருக்காங்கல்ல, எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னு கோபி கேட்டுட்டு இருக்கிறாரு. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல டாடி அப்படின்னு சொல்றாங்க இனியா. நீங்க பேசுறீங்களா பாட்டிட்ட அப்படின்னு இனியா கேக்குறாங்க. போனை உங்க அம்மாட்ட கொடு அப்படின்னு சொல்றாரு கோபி. என்ன பாக்கியா மேடம், நீங்க ரொம்ப அதிபுத்திசாலின்னு காமிக்கிறதுக்கு என்னோட அம்மாவையும் பொண்ணையும் கஷ்டப்படுத்துவீங்களா அப்படின்னு கேக்குறாரு. என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது, இன்னைக்கு நைட்டுக்குள்ள என்னோட பொண்ணும் அம்மாவும் இந்த ஊருக்கு வந்தாகணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததான் கேன்டீன்ல நடக்கிறத காமிக்கிறாங்க. அமிர்தா நிலா பாப்பாவை தூக்கிட்டு கேன்டீனுக்கு வந்திருக்கிறாங்க. தாத்தாவுமே கூட வந்திருக்கிறாரு. அப்ப அவங்க வேலை பாக்குற பொண்ணுகிட்ட சொல்லிட்டு இருக்காரு, கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு வாமா ராஜி, அங்க டேபிள்ல தோசை கேட்டு ரொம்ப நேரமா உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. சாப்பிட வந்தவங்கள ரொம்ப நேரம் காக்க வைக்க கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. பிளேட்லாம் நல்லா கழுவி சுத்தமா தானே இருக்கு அப்படின்னு அமிர்தா கேட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் சுத்தமாதாமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க வேலை பாக்குறவங்க. எப்போதும் பாக்குற வேலை தானே, அதெல்லாம் நாங்க பாத்துப்போம் அப்படின்னு சொல்றாங்க. தாத்தா சொல்றாரு, எப்போதும் பாக்குற வேலை தான், ஆனா பாக்கியா இப்போ இங்க இல்ல, நம்ம தான் பொறுப்பா நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நான் பக்கத்துல போயிட்டு வந்துடுறேம்மா அப்படின்னு அமிர்தாட்ட சொல்லிட்டு போறாரு. அந்த டைம்ல கரெக்டா ராதிகா வராங்க. பரவாயில்லையே, பாக்கியா இல்லைன்னா கூட இங்க வேலை நல்லா தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன உங்க பாக்கியா மேடம் இன்னைக்கும் வரலையா அப்படின்னு கேக்குறாங்க. அம்மா பர்சனல் விஷயமா வெளியில போயிருக்கிறாங்க, வரதுக்கு 2 நாள் ஆகும் அப்படின்னு அமிர்தா சொல்றாங்க. நான் கூட என்னோட வேலையை ரிசைன் பண்ணிட்டு இந்த கேன்டீன் கான்ட்ராக்ட் எடுக்கலாம்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க ராதிகா. கான்ட்ராக்ட் எடுக்கிறப்ப மட்டும் பெருசா பேசினா மட்டும் போதும், அதுக்கப்புறம் ஜாலியா ஊர் சுத்தலாம்ல அப்படின்னு சொல்றாங்க. நீங்க உங்க வேலையில லீவே போட மாட்டீங்களா மேடம் அப்படின்னு அமிர்தா கேக்குறாங்க. இதென்ன குழந்தையெல்லாம் இங்க தூக்கிட்டு வந்திருக்கீங்க, இங்க என்ன டே கேரா வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் அப்படின்னு கேக்குறாங்க ராதிகா. வீட்டுல அங்க குழந்தைய பாக்குறதுக்கு யாரும் இல்ல அப்படின்னு அமிர்தா சொல்றாங்க. அது உங்க பிரச்சனை, குழந்தைய இங்கெல்லாம் தூக்கிட்டு வரக்கூடாது, இங்க சூடா அடுப்பெல்லாம் இருக்கு, குழந்தை இங்க அங்கே ஓடிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க ராதிகா. சாப்பிட வரவங்க தான் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. தாத்தா இப்ப அவங்க வந்துடுறாரு. நிலா பாப்பாவை தூக்குறாரு. நான் உனக்கு கதை சொல்றேன், நீ என் கூடவே இரு அப்படின்னு கூட்டிட்டு போறாரு. அடுத்ததா கோபி அவரோட அம்மாவுக்கு கால் பண்றாங்க. எப்படிமா இருக்கிறீங்க, இப்போ காட்டுல தொலைஞ்சு போயிட்டீங்கன்னு இனியா சொன்னது நான் ரொம்ப பதட்டமாயிட்டேமா அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் பாக்கியாட்ட உடனே இன்னைக்கு நைட்டே நீங்க எல்லாரும் கிளம்பி வந்திருக்கணும்னு சொல்லிட்டேமா அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட உடனே கோபியோட அம்மா கோபியை திட்டுறாங்க. பாக்கியாவுக்கு தைரியம் சொல்லாம நீ ஏன்டா எப்ப பார்த்தாலும் திட்டிட்டே இருக்கிற அப்படின்னு கேக்குறாங்க. ஏதோ புது இடம், அதனால தெரியாம வழி தவறி போயிட்டேன், அதான் திரும்பி வந்துட்டேன்ல அப்படின்னு சொல்றாங்க. இனிமேல் இந்த மாதிரி போன் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்கிடாத, நாங்களே தேவைப்பட்டா கால் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடுறாங்க. அத்தை நீங்களா அத்தை பேசினது அப்படின்னு கேக்குறாங்க பாக்கியா. அப்புறம் என்ன பாக்கியா, சும்மா எப்ப பார்த்தாலும் போனை போட்டு திட்டிட்டே இருந்தா கோபம் வராதா அப்படின்னு சொல்றாங்க பாக்கியாவோட மாமியார். சூடா ஏதாவது டீ குடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. வாங்கத்த கேன்டீன் போய் குடிக்கலாம் அப்படின்னு எல்லாரையும் கூட்டிட்டு போறாங்க பாக்கியா. இதுக்கிடையில கோபி இப்போ ராதிகாவை பார்த்து பேசணும் அப்படின்னு அவங்களோட ஆபீஸ்க்கு வராங்க. என்ன கோபி அர்ஜென்ட்டா பேசணும்னு சொன்னீங்க அப்படின்னு ராதிகா கேக்குறாங்க. உனக்கு பேசுறதுக்கு வேற எந்த இடமும் கிடைக்கலையா ராதிகா, அந்த இடியட்டோட கேன்டீன்ல தான் நின்று பேசணுமா அப்படின்னு கேக்குறாரு கோபி. ஆபீஸ்ல வேற எங்க கோபி பேச முடியும் அப்படின்னு கேக்குறாங்க ராதிகா. ஏதாவது சாப்பிடுறீங்களா கோபி அப்படின்னு கேக்குறாங்க. அந்த இடியட்டோட கேன்டீன்ல நான் ஒன்னும் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு கோபி. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அந்த இடியட் என்னோட அம்மாவையும் பொண்ணையும் கூட்டிட்டு போனால எங்க அம்மாவை தொலைச்சிட்டா அப்படின்னு சொல்றாரு. இவர் சொல்றத அமிர்தாவும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்புறம் என்னாச்சு கோபி அப்படின்னு ராதிகா கேக்குறாங்க. அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சிட்டாங்க அம்மாவை அப்படின்னு சொல்றாரு கோபி. கோபி அப்பாவும் இப்ப அவங்க வந்துடுறாரு. நீங்களும் இங்கதான் இருக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாரு கோபி. உங்க மருமக பாக்கியா அம்மாவை கூட்டிட்டு போய் காட்டுல தொலைச்சிட்டா அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட உடனே கொஞ்சம் பதட்டம் ஆயிடுறாரு கோபியோட அப்பா. அவங்க கிடைச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்றாங்க ராதிகா. உங்க அம்மா தான் கிடைச்சிட்டாங்கல்ல கோபி, அப்புறத்துக்கு நீங்க கவலைப்படுறீங்க அப்படின்னு கேக்குறாங்க ராதிகா. அதெல்லாம் பாக்கியா பாத்துக்குவா அப்படின்னு சொல்றாரு கோபியோட அப்பா. அம்மாவை காணும்னு சொல்றேன், கொஞ்சம் கூட பதட்டமே படாம அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கோபி கேக்குறாரு. சத்தம் போடாம பேசுங்க கோபி, இது நான் ஒர்க் பண்ற ஆபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ராதிகா. உனக்கு அவ அம்மானா எனக்கு பொண்டாட்டி அப்படின்னு சொல்றாரு கோபியோட அப்பா. என்னமோ உனக்கு மட்டும் தான் அக்கறை இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிற அப்படின்னு கோபியோட அப்பா சொல்றாரு. அவ ஒண்ணு தனியா போலல, பாக்கியா செல்வி இனியா எல்லாரும் சேர்ந்து தானே போயிருக்கிறாங்க, எல்லாரும் பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்றாரு கோபியோட அப்பா. அம்மாக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நானே கிளம்பி எங்க அம்மாவையும் பொண்ணையும் கூப்பிட்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்றாரு கோபி. ஒரு நிமிஷம் இங்க வாங்க கோபி அப்படின்னு ராதிகா கூப்பிடுறாங்க. உங்க அம்மாவை ஒண்ணு யாரும் கடத்திட்டு போகல, அப்புறத்துக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க அப்படின்னு கேக்குறாங்க ராதிகா. 24 மணி நேரமும் உங்க பொண்ணையும் உங்க அம்மாவையும் பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்பீங்களா, உங்களுக்கு நான் இருக்கிறேன், மையு இருக்கிறோம், உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொன்னீங்க, அவங்கள தேடி கிளம்பி போக போறீங்களா, அப்படி போனீங்கன்னா அப்படியே ஒரேடியா போயிருங்க, திரும்பி வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க ராதிகா. கோபியுமே இப்ப அங்க இருந்து வந்துடுறாரு. அமிர்தா கோபி வந்து சண்டை போட்டு போன விஷயத்த பாக்கியாட்ட கால் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இனியா அவங்களுக்கு ஸ்டேஷனரி ஐட்டம் வாங்கணும் அப்படின்னு ஒரு கடைக்கு போய் பார்த்துட்டு இருக்கிறாங்க.
கோபத்துல மாமா ஒன்னும் அவர் தப்பா பேசிடலையே அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க பாக்கியா. அதுக்குள்ள மயுவோட அம்மா வந்து எழிலோட அப்பாவை கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு அமிர்தா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவருக்கு கோபப்பட மட்டும்தான் தெரியும், யோசிக்கவே மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பாக்கியா. அத்தைக்கே கோபம் வந்து இன்னைக்கு அவரை திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுக்கிடையில இனியா கடைக்கு போயிட்டு வராங்க. வர வழியில 4 ரவுடி பசங்க இனியாட்ட வம்பு பண்ணிட்டு இருக்கிறாங்க. உன் பேர் என்ன, நீ என்ன டூரிஸ்டா அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. பயந்து போய் நின்றுட்டு இருக்கிறாங்க இனியா. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.